அம்மாக்கு எத்தனை வயசுங்கய்யா? 94ங்க. 94. ஆமாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது? அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்குது, டயபிட்டிஸ் இருந்தது, கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அந்த எல்லாத்துக்கும் இப்போ மருந்து சாப்பிட்டு, அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் திரும்பி வந்து எப்படி இருக்காங்கன்னு நீங்களே உள்ளே போய் பாருங்க. அதுதான் நான் வெளியே நிற்கிறேன், நீங்கள் உள்ளே போய் பாருங்க. சரி வாங்க பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணிருக்கீங்களா? என்னம்மா இவ்வளவு க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க தான் வந்தோம். 94 வயசு. இந்த வயசுலும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு தன்னால் முடிஞ்ச வேலையை செய்கிறாங்க. அம்மா என்னம்மா இந்த வயசுல ஏன் வேலை செய்கிறீங்க? சும்மா இருக்க முடியல. சும்மா இருக்க முடியல. சும்மா இருக்க முடியல. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது தான் வீட்டு வேலைலாம் நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் முகம், கை, கால் எல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு, நீர் கொத்துச்சு, யூரின் போகல, உடம்பு வந்து தலை வந்து பூசணிக்க அளவில் ஆயிடுச்சு, வயிறு வந்து பெரிய பானை அளவுக்கு வந்துடுச்சு, கை காலெல்லாம் ரொம்ப வீங்கி போயிடுச்சுங்க. அதாவது ஒருத்தர் 4 பேரால் சேர்ந்து எங்களால் அவங்கள தூக்க முடியல, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே ஓகே. மேக்ஸிமம் 5 மாதம் தான். அவர் சொன்னது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடி 5 மாதம் தான். 5 மாதம் தான் அவர் டைம் சொன்னார். இவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. ஆமாம். ஓகே. டாக்டர்கள் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, ஏஜ் ஃபேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆர்ட்டுக்கு, ஆமாம், கிட்னிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டயாலிசிஸ் பண்ண முடியாது, ஏஜ் ஃபேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். இதோட பிபியும் சுகரும் இருந்தது. இருக்குது. இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு எதுவும் இல்லை. அதாவது நல்லா சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிட்றேன். ஏதாவது மாத்திரை போடுறீங்களா? பிபிக்கு சுகருக்கு இல்லை, எதுவுமே இல்லை. ஆர்ட்டுக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா? இல்லை. வேற கிட்னிக்கு எதனா மாத்திரை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது உடம்புக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுவுமே சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னார், இந்த ஒரு 5 நாளைக்கு இந்த மருந்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சும்மா சாப்பிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 6-7வது நாளில் வந்து அந்த முகம்லாம் வத்தி போச்சுங்க, வயிறு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. உணவே மருந்தினர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் வேண்டசையா இருக்கார். அவருடைய அருகில் அம்மா 94 வயசாவது இருக்காங்க. அவருடைய அருகில் அவருடைய புதல்வன் இருக்காங்க. இவங்களுடைய வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அப்புறம் பாரம்பரிய வைத்தியம் மூலமாக படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இணைந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியெல்லாம் அது சரியாச்சுன்றதை நம்ம பார்த்துருப்போம். திருப்பி இன்னொரு வீடியோ, மகிழ்ச்சியான வீடியோ என்னென்னா, அவங்க இப்போ கீரைலாம் கிளீன் அவங்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுக்காக ஒரு வீடியோ போடுறோம். வாங்க ஸ்கிப் பண்ண பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு வீடியோவாக ஐயா வந்த உடனே வெல்கம் பண்ணார். அதுக்கப்புறம் அம்மா என்ன செய்கிறாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார்ல, அந்த கிளிப்பை பாருங்கள். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஐயா அம்மாவுக்கு எத்தனை வயசுங்கய்யா? 94ங்க. 94. ஆமாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது? அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்குது, அப்புறம் டயபிட்டிஸ் இருந்தது, அப்புறம் அந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அந்த எல்லாத்துக்கும் இப்போ மருந்து சாப்பிட்டு, அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் திரும்பி வந்து எப்படி இருக்காங்கன்னு நீங்களே உள்ளே போய் பாருங்க. அதுதான் அம்மா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு ஐயா சொல்லி. நான் வெளியே நிற்கிறேன், நீங்கள் உள்ளே போய் பாருங்க. சரி வாங்க பார்க்கலாம். அம்மா என்னென்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. நான் எதுவும் சொல்லலை. அம்மா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. கீரை கிளீன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் வந்தது. அங்கே டிவி பார்க்குறாரு பாருங்க. டிவி பார்க்குறாங்க, ஏதோ பார்த்துட்டாங்க, ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன பார்க்கல. இப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆமாம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீரை வாங்கிட்டு இருக்கேன். கீரையா? ஆமா, புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க தான் வந்தோம். நல்லது. ஓகே, அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அவங்களே கீரை கிளீன் பண்ணிட்டு டிவி பார்த்து ஜம்முன்னு அப்படியே ஜாலியா இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட நிறைய விஷயம். டிவி பார்த்துக்கிட்டே இதை க்ளீன் பண்றீங்களா? சரிம்மா. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில ஓட்ஸ் கஞ்சி. ஓகே. 94 வயசு. இந்த வயசுலும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு
வேலை செஞ்சு கொடுக்குறாங்க வீட்டுக்கு. தன்னால் முடிஞ்ச வேலையை செய்கிறாங்க. அம்மா என்னம்மா இந்த வயசுல ஏன் வேலை செய்கிறீங்க? சும்மா இருக்க முடியல. சும்மா இருக்க முடியல. சும்மா இருக்க முடியல. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது தான் நான் வீட்டு வேலைலாம் நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் அதான் லைஃபு. அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா ஒன்றும் கை காலெலாம் விளங்கலை. கொஞ்சம் அப்படி. ஓ, இப்படி வேலை செஞ்சால் சுறுசுறுப்பாக இருக்கு. வேலை செஞ்சுனே இருக்கணும். ஆமாம். மதியம் என்ன சமையல்? மதியம் வந்து ஏதாயிரம் ஒரு குழம்பு, ஒரு 2 கரண்டி சாதம், கீரை, ரசம், அப்படிதான். ஆடு நான்வெஜ்ஜுக்கெல்லாம் அதிகம் போக மாட்டேன். அது இது வரைக்கும் தான். நைட்டுமா? நைட்டுக்கு வந்து 2 இட்லி சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. அந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. இப்போ ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய பேச்சே வந்து கணீர் இருக்கும். ஐயா சொல்லுங்க ஐயா, அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, எங்கெல்லாம் பார்த்தீங்க, திருப்பியும் எப்படி சித்த மருத்துவத்தில் படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஐயா மூலமா மருந்துகள் எடுத்தீங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில அந்த ரீகேப்காக மறுபடியும் சொல்கிறேன். அதனால் இப்போ என்னென்னா, இவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ஹார்ட் பிரச்சனை இருந்தது. ஹார்ட்டில் என்ன பிரச்சனை? ஹார்ட்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நாள் ரொம்ப செஸ்ட் பெயின் சொல்லி ரொம்ப துடிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே ஆம்புலன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பெரிய சென்னையில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலில் எடுத்துமே அட்மிட் பண்ணோம். அங்கே சேர்த்த உடனே அங்கே டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து இப்போ அஞ்சியோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஆனால் இவங்களோட ஏஜுக்கு இப்போ பண்ணவும் முடியாது. அதனால் மெடிசின்லேயே பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அவரோட பர்சனலாக கேட்டேன், சார் உங்களோட இதில் வந்து எவ்வளோ நாள் இது, உங்களோட டைம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி சொன்னார். பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால மேக்ஸிமம் 5 மாதம்தான். அவர் சொன்னது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடி 5 மாதம் தான். 5 மாதம் தான் இருப்பாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 5 மாதம் தான் அவர் டைம் சொன்னார். இவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வீட்டுக்கு அழைச்சின்னு வந்துட்டோம். ஆஞ்சியோ பண்ணுறது ஒன்று என் தம்பி என்ன சொல்லிட்டோம், ஆஞ்சியோலாம் இவங்களுக்கெல்லாம் செஞ்சு அவங்கள சித்திரவதை பண்ண வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சின்னு வந்துட்டோம். அழைச்சின்னு வந்துட்டு இங்கே வந்து நம்ம இவர் வெங்கடேசன் இருக்கார் இல்லைங்களா, சித்த வைத்தியர் இருக்கார். அவர் 2 மருந்து கொடுத்தோம். அவர் வந்து மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார். அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சாப்பிட ஆரம்பித்தது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த வந்தது. இதுக்கிடையில் திடீர்னு என்னாச்சுன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க மைனராக ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. பட் அது ஹார்ட்டு தான் முதல் பிரச்சனை அப்படின்றதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்த பிறகு கிட்னி ப்ராப்ளம் வருது, யூரின் ப்ராப்ளம் வருது, ரொம்ப ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சதுனால இங்கே லோக்கலில் இருக்கிற டாக்டர்கிட்ட எடுத்து காமிச்ச பிறகு அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒயிட் பிளட் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 21,000 இருக்குது. அது இல்லாமல் வந்து இவங்களுக்கு வந்து யூரின் அந்த கிரியாட்டின் லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து லெவல் ரொம்ப குறைஞ்சிட்ருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து இப்போது டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்குறாங்க. ஆனால் இவங்க டயாலிசிஸ் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் தான். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவரே சொல்லிட்டாரு, இவ்வளோலாம் வேண்டாங்க, இங்கே இந்த பாட்டியம்மா இவ்வளோ வயசில் இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்தாங்க, பீஸ்ஃபுல்லாக அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு வந்த உடனே என்னாச்சுன்னா, முகம் கை கால் எல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு, நீர் கொத்துச்சு, யூரின் போகலை, உடம்பு வந்து தலை வந்து பூசணிக்காய் அளவில் ஆயிடுச்சு, வயிறு வந்து பெரிய பானை அளவுக்கு வந்துடுச்சு. தலை பூசணிக்காய் அளவுக்கு பெருசாக வந்துடுச்சு, பெருசாக உப்பி போச்சு. கை காலெல்லாம் ரொம்ப வீங்கி போயிடுச்சுங்க. அதாவது ஒருத்தர் 4 பேரால் சேர்ந்து எங்களால் அவங்கள தூக்க முடியல, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. வீட்டில் எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி வந்து பார்த்துட்டு
இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்துட்டு பிறகு அப்போ தான் வந்து தம்பி என்ன பண்ணால், இவர் வெங்கடேசன் ஐயா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசி அவர் சொன்னார், இந்த ஒரு 5 நாளைக்கு இந்த மருந்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சாப்பிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 6-7வது நாளில் வந்து அந்த முகம்லாம் வத்தி போச்சுங்க, வயிறு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது உண்மையாக நடந்தது தான். அது வந்து இப்போ இந்த கிரியாட்டின் லெவல் செக் பண்ணுறதுக்காக என்ன, இங்கே பிளட் டெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு லேடி வருவாங்க, அவங்க தான் வந்து பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களே வந்து பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டு இருக்குது. அவங்க நாம் தான் சரியாக பிளட் டெஸ்ட் பண்ணலையான்னு சொல்லி மறுபடியும் செகண்ட் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, என்ன அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு. ஆமாங்க, அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஆமாம் சார், இவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹோமியோபதி டாக்டர் அதனால் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க சொன்னாங்க இது உண்மைதாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்தாங்க. அப்புறம் இது பீரியாடிக்கலாக வந்து இந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 months கழித்து அவங்களே வந்து எடுக்க சொன்னோம். வந்து அப்போ தான் வந்து பார்த்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ இருந்த நிலைமையும் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு செகண்ட் ஒரு 2 months கழித்து வரப்போ பார்த்தாங்கன்னா அவங்களால நம்பவே முடியலைங்க. முகம்லாம் இந்த இப்போ இருக்கிற அந்த மாதிரி கண்டிஷன் தான் இப்போ இருந்தாங்க. அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வெங்கடேசன் ஐயா கொடுத்த அந்த மருந்து தான். அது கஷாயம் காலையில் கொடுக்கறது, அப்புறம் மதியம் ராத்திரி கொடுக்கறதுக்கு ஒரு சின்னதாக அந்த இது கொடுத்துருந்தோம். அந்த மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மருந்து தான் வந்து இப்போ வந்து இருக்குது. இல்லைன்னா வந்து இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்போ அம்மாவுக்கு பிபி சுகரும் இருந்தது இல்லையா? பிபி சுகர் இருக்குது. இப்போ அதுவும் கிடையாதுங்க. அதுவும் கிடையாது. நார்மலாக அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கஷாயம்லாம் கூட பிரிந்து போச்சு. ஐயா கிட்ட இப்போ மறுபடியும் ரிவ்யூக்கு வாங்கணும். அப்படிங்களா? அது வாங்கணும். அவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாயிலெல்லாம் கொஞ்சம் புண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து அவருக்கு மருந்து தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் சேர்த்து வாங்கிக்கோ. ஓகேங்க ஐயா. இப்போது அம்மாவுக்கு சொல்லப்போனால் டாக்டர்கள் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, ஏஜ் ஃபேட்டுன்னு சொல்லிட்டாங்க ஹார்ட்டுக்கு. ஆமாம். கிட்னிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டயாலிசிஸ் பண்ண முடியாது, ஏஜ் ஃபேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். இதோட பிபியும் சுகரும் இருக்குது. இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு எதுவும் இல்லை. அதாவது இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து இது வந்து February மாதம், இது வந்து ஆகஸ்டில் இருக்கும். நம்ம 6 மாதத்தில் இருக்கிறாங்க. 6 மாதம் சரியாச்சு. ஆமாம். ஏன்னா இது February மாதத்தில் வந்து நம்ம வந்து எங்கள் கிரிமேஷன் எங்கே பண்ணணுன்ற அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டோம் பேசுகிறதுக்கு. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அந்த ஸ்டேஜ் தான் உண்மையான இது. ஓகே. ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சித்த மருத்துவத்தை பற்றி? ஏன்னா இப்போ மற்ற மருத்துவத்தில் நல்ல மருந்துகள் இருக்குது, நல்ல சிகிச்சைகள் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் சிறப்பான சிகிச்சையில் வரவேற்கத்தக்கது. சித்த மருத்துவத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் சிகிச்சை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நல்லா இருக்காங்க. நீங்கள் ஃபேக்டை சொல்லுங்கள், மனசில் இருக்கிறதா சொல்லுங்கள். அதாவது நிச்சயமாக மருந்து இருக்குங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோன்னா, சாப்பிட்ட உடனே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது வந்து சில மருந்து. ஆனால் நீங்கள் இந்த கிட்னி ப்ராப்ளமே எடுத்துக்கோங்களேன். எல்லாம் மேக்ஸிமம் அவர் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் என்ன மெடிசன் தர முடியுமோ அதை கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இதுக்கு மேலே அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணுன்னா டயாலிசிஸ் தான் பண்ணணும். அதுதான் அப்படின்னு. ஆனால் இவர் என்ன கொடுத்த மருந்து என்னதுன்னா, அந்த மருந்துலேயே வந்து அதுவே வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நெப்ரான்கள் திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஈஜெஃபர்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் நான் போட்டிருக்கேன்ல, பிஃபோர் ஆஃப்டர் ஈஜெஃபர் நல்லா இன்க்ரீஸ் ஆகி சுகர் எல்லாம் குறைஞ்சி, பிபி எல்லாம் குறைஞ்சி, ஹார்ட் நல்லா இருக்கிற ரிப்போர்ட் நான் போட்டிருக்கோம். இப்போ நான் இன்னும் 2 daysல நான் மறுபடியும் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் எடுத்துட்டு உங்களுக்கு ஒன்றா நான் வந்து ஷேர் பண்றேன். நான் நீங்க ஒன்றா பார்த்துக்குங்க. கண்டிப்பாங்க. ஆமா. அம்மா கிட்ட பேசலாமா? தாராளமா. அம்மா நல்லா பேசுவாங்கல்ல. அம்மா, நாங்க வீடியோ பேசினே இருக்கோம், நீங்க கீரை கிளீன் பண்ணியே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ஏன்னா உங்களுடைய மகன் எல்லாம் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். தூக்கம் இல்லை, சாப்பாடு பிடிக்கல, எப்படியோ இருந்தது. ஏன் இருக்கிறோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன் இருக்கிறோன்னு அப்படி ஒரு வரி நட முடியல. ரொம்ப டல்லாகிடுச்சு. அந்த பிறகு இப்போ நல்லா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் பிள்ளைகள் வந்து அம்மாவுக்கு சொல்ல
ஆமாதானே ஐயா? ஆமா. ஒரு சில விஷயங்கள் அம்மாவுக்கு சொல்ல, அதனால அவங்க சுருக்கமா சொல்றாங்க. அம்மா வயிறெல்லாம் வீங்கிட்டு இருந்துச்சா? அப்போ வீங்கிடுச்சு, இப்போ இல்லை. இப்ப இல்ல. இப்ப யூரின் நல்லா போறீங்களா? யூரின் தான் நிறைய போகுது இப்போ. இப்ப பரவாயில்ல, நல்லா சந்தோஷம் தான் மாதிரி இருக்கா? யூரின் தான் தூக்கமே இல்லை ராத்திரிக்கு. ம். ஓ, தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லை, அதனால போயிட்டே இருக்குது. அடிக்கடி போறதுனால. சரி, அதுக்கு நம்ம மருந்து கொடுத்துடலாம். ம். நல்லா சாப்பிடுறீங்களா இப்போ? சாப்பிட்றேன். ஏதாவது மாத்திரை போடுறீங்களா? பிபிக்கு, சுகருக்கு? இல்லை. எதுவுமே இல்ல. ஹார்ட்டுக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிடுறீங்களா? இல்லை. வேற கிட்னிக்கு எதனா மாத்திரை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது உடம்புக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எதுவுமே சாப்பிடலன்னு சொல்றாங்க. சரிம்மா, சரிம்மா. நேத்து என்ன சாப்பிட்டீங்க? நேத்திக்கா? நேத்திக்கு வந்து நேத்து காலையில? நேற்று காலையில எல்லாம் கஞ்சி தான், ரெகுலர் கஞ்சி தான். ரெகுலர் கஞ்சி தான். நேத்து மதியம் என்ன சாப்பிட்டீங்க? நேற்றுக்கு மதியம் வந்து கீரை, கீரை மசியல், அவரைக்காய் பொரியல், ரசம். நைட்டு? நேத்து நைட்டுமா? நைட்டு 2 இட்லி. இதை ஏன் கேட்டேன்னா, மெமரி நல்லா இருக்கு. அவங்களுடைய மெமரி பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குது. 94 வயசு. சரிங்களா? அதுக்காக தான் எங்கிட்ட பேசினே தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கை எங்க போகுது? கீரை தான் மெயின். கீரை தான் சாப்பிடுவீங்க? இயற்கையான கீரைகள் எந்த கீரையா இருந்தாலும் சாப்பிடுவீங்க. ஓகேம்மா. அம்மா, மக்களுக்கு நிறைய பேருக்கு பிபி, சுகர் இருக்குது, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு, தைராய்டு இருக்குன்றாங்க. நீங்க நல்லா ஹெல்த்தா இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களாம் பயன்படுத்த முடியாது. எப்படின்றீங்க? கஞ்சி சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிட்றேன், கஞ்சி சாப்பிடுவேன், கூழ் சாப்பிடுவேன், எப்படி ஒன்றா எது வேணாலும் சாப்பிடுவேன். அதான் ரெகுலர் கஞ்சி, கூழ் செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவேன். இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் பீஸா, பர்கரு, நல்ல வறுத்தது பொரிச்சது தானே பிடிக்குது. அதெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் சொல்றதுலாம் சாப்பிட மாட்டாங்கல்ல அவங்க. நீங்க சொல்றதுலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. கூழ் சாப்பிடுவாங்களா, கஞ்சி சாப்பிடுவாங்களா? மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அம்மா, இப்போ வெண்டேசாய மருந்து கொடுத்தாரல, அது சாப்பிட்டு எப்படி இருக்கு? சாப்பிட்டு நல்லா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா முன்னையெல்லாம் பழம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இப்போ எல்லாமே சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பழம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் டெய்லி ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிடுங்க. வாழைப்பழம் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பழம், மாம்பழம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சீசன்ல மாம்பழம் வந்து டெய்லி ஒரு மாம்பழம் 1-2 மாம்பழம் சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கா? அது இருந்தாதான் சாப்பிடுவாங்க. வாழைப்பழம், திராட்சை எல்லாம் சாப்பிடுவீங்களா? வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகு 1 சாப்பிடுவீங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. நானே இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த மன வலிமை பாருங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்தாங்க, மருந்துகள் கண்டுபிடிச்சும் வச்சாங்க. அதுக்கு பின்னாடி வந்த நம்ம முன்னோர்கள் சரியான முறையில் அந்த சித்த மருத்துவ முறையை கடைப்பிடிச்சாங்க. இப்போ பாரம்பரிய மருத்துவர்களும் பலரும் பார்த்தீங்கன்னா அற்புதமான மருந்துகள் வச்சுருக்கிறாங்க. படித்த பட்டதாரி மருத்துவர்கள், சித்தா டாக்டர்களும் அற்புதமான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, செஞ்சுட்டு வராங்க. நிறைய நோய்களை, இருக்க முடியாத நோய்களையும் குணப்படுத்திட்டு வராங்க. இப்போ படித்த பட்டதாரி மருத்துவ மூலம் நீங்கள் இணைஞ்சு அம்மாவுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தீங்க? முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இது மருந்தை விட அவங்களுக்கு இருக்கிற அவங்கள சார்ந்து இருக்கிற பிள்ளைங்க, மருமகள் எல்லாரும் கொடுத்த அந்த தன்னம்பிக்கை, அதாவது தைரியம், அந்த பயம் இல்லாத, வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி பயம் பூஜ்யமாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயத்தை பூஜ்யமாக வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து செஞ்ச முயற்சினால தான் இது சாத்தியமாச்சு. மருந்தை விட அந்த மன வலிமை தான் அங்கே காப்பாற்றுச்சு. என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன். சித்தர்கள் கூட எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல மனசு ஒருநிலைப்படுத்தி, மனசு வந்து தைரியமாக இருந்தால் எந்த வியாதியாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மன வலிமை தான் முக்கியம். அது வந்து நேரடியாக நம்ம பார்த்தோம் ப்ராக்டிக்கலாக. அவங்கள சூழ்ந்து இருக்கிற பிள்ளைங்க, பெண்கள், மருமக அவங்கெல்லாம் ஒத்துழைப்புனால்தான் இது சாத்தியமாச்சு. அவங்களுக்கும் வில் பவர், நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, அந்த அம்மாவுக்கும் வில் பவர் அதிகம், அதுதான் காப்பாற்றுச்சு. மருந்துங்கிறது 2ஆம் பட்சம் தான். ஆனால் அனைத்து 4448 வியாதிக்கும்
இங்கே ரெமெடி உண்டு. சித்தர்கள் மருத்துவத்தில் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா ஒரு சில மூலிகைகள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பிளட்டில் ஊறி தான் வேலை செய்யணும். அதனால் காத்திருந்தோம்னா கண்டிப்பாக பலன் உண்டு. நண்பர்களே, எல்லாமே பேசியிருக்கோம். அதனால் உங்களுக்கும் 94 வயசு அம்மாவுக்கே ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் இருந்தது, கிட்னி கம்ப்ளைண்ட் இருந்தது, கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ், டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜ். அது பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம போன வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். பிபி இருந்தது, சுகர் இருந்தது. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மாத்திரை எடுத்திருந்தாங்க, அப்புறம் முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அம்மாவை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நான் பேசியே தான் இருக்கேன். அவங்களுடைய வேலையில் அவங்க கரெக்டாக கவனம் செலுத்துகிறாங்க. அவங்களுடைய வில் பவர் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய ஞாபகத்திறன் அதிகமாக இருக்குது, கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது, நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க அதிலேருந்து ஜெயிச்சு வந்தாங்க. இதே மாதிரி தான் சித்த மருத்துவன்றது மருந்தோடு சேர்த்து ஐயா சொன்ன மாதிரி மனமும் சேர்க்கணும், அதே மாதிரி குடும்பமும் ஒத்துழைக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக பேஸ் பண்ணிட முடியும். அதுக்கான சிறப்பான சிகிச்சை இருக்குது. நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்வேன், சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிவியரான பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா தீர்க்க முடியாத நோய்களையும் சரி பண்ண முடியும். அப்படின்றத இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். அதனால் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஒரு சித்த மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் உங்கள் பிரச்சனைக்காக கிரானிக் டிசீஸாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாளாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைக்காக அவரை நாடி அவர்கிட்ட தொடர்ந்து சிகிச்சை எடுக்கும்போது நிச்சயமாக அதை சரி பண்ணிட முடியுங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா.